சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இரும்பின் தொன்மை என்ற நூலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். மேலும் கீழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கீழடி இணையதளத்தினை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாயிடுச்சு. கதிரியக்க கால கணக்கீடுகள் மற்றும் OSL பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு 3345 தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாயிடுச்சுன்னு தெரிய வருது. உண்மைக்கால அகழ்வாய்வு முடிவுகள் வாயிலா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் இரும்பு தாதுவில் இருந்து இரும்ப பிரிச்சு எடுக்கிற தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்பதை நான் பெருமிதத்தோடு கூறுவோம். இந்தியாவோட வரலாறு இனி தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்படும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். தமிழ் நிலம், தமிழ்நாடு குறித்து நாம இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் இலக்கிய புனைவுகள் அல்ல, அரசியலுக்காக சொன்னவை அல்ல, எல்லாம் வரலாற்று ஆதாரங்கள். தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட திருமுருகன் காந்தி, ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 878 பேர் மீது நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சீமானின் நீலாங்கரை வீட்டை முற்றுகையிட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் அமைப்பினர் சீமானின் உருவ பொம்மையை எரித்து கண்டனம் தெரிவித்தனர். பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் திருமுருகன் காந்தி, ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 878 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ககன்யான் திட்டத்தில் வீரர்கள் தங்கும் அறை எனப்படும் திரவ உந்துவிசை அமைப்புடன் கூடிய க்ரூ மாடியூல் தயாராக இருப்பதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. முதல் ஆளில்லா விண்கலனை விண்ணுக்கு அனுப்பும் திட்டத்தின் 2ஆம் கட்டமான திரவ உந்துவிசை அமைப்பு மையம் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக இந்த க்ரூ மாடியூலில் ஏவியானிக்ஸ் பேக்கேஜ் அசம்பிளி, எலக்ட்ரிக்கல் ஹார்னஸிங் சரிபார்ப்பு உள்ளிட்ட பணிகளை விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் மேற்கொள்ள உள்ளது. இறுதியாக பெங்களூருவில் உள்ள UR ராவ் சேட்டலைட் மையத்தில் ஆர்பிட்டல் மாடியூல் ஒருங்கிணைப்பு பணிகள் நடைபெறும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கோவை துடியலூர் அருகே பன்னிமடை தாளியூர் பகுதியில் அதிகாலையில் நடைபயிற்சி சென்றபோது நடராஜர் என்பவரை காட்டு யானை தந்தத்தால் குத்தி தூக்கி வீசியது. இதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களும் விவசாய சங்கத்தினரும் தடாகம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அங்கு வந்த கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் நடராஜ் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியதோடு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அங்கு சுமார் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேசிட்டு போறாங்க, அவங்க எல்லாத்தையும் பேசுறாங்க, ஊர்காட்ட பேசுறாங்க. நம்ம டிராபிக் இருக்கிறனால அதை கேட்பாங்க. அதுக்காக தான் சொல்றேன். அதே மாதிரி பொதுமக்கள் உள்ள இருக்கிறவங்க தான் நம்மளே மாதிரி இன்னொருத்தங்க தான். அவங்க தாலியூர்காரங்கன்னா அந்த பக்கம் மடத்தூர்காரங்க இருக்க போறாங்க, இந்த பக்கம் பன்னிமடக்காரங்க இருக்க போறாங்க. அவங்களுக்கு தான் வழிவிட போறோம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதியில் வலம் வரும் ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பாக்னா பகுதியில் தேயிலை தோட்டத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த 2 பெண்களை ஒற்றை காட்டு யானை தாக்கியுள்ளது. இதில் படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து ஒற்றை யானையானது சாலைகளில் வலம் வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஹைதராபாத்தில் தன் மனைவியை கொன்று துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் கொதிக்க வைத்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அடுத்த தண்டுப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த குருமூர்த்தி முன்னாள் ராணுவ வீரர். இவர் தற்போது காவலாளியாக பணியாற்றி வரும் நிலையில்
தனது மனைவி வெங்கட மாதவியின் நடத்தையில் சந்தேகம் கொண்டு சண்டையிட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்து மாதவியை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக பல பாகங்களாக வெட்டி குக்கரில் வேக வைத்து எலும்பை பொடி செய்து ஏரியில் வீசியுள்ளார். இதையடுத்து போலீசார் குருமூர்த்தியை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்திய விமானப்படையின் சூரியகிரண் ஏரோபாட்டிக் குழுவின் விமான சாகச நிகழ்ச்சி குஜராத் மாநிலம் வதோதரா நகரில் நடைபெற்றது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். யுக்ரைனில் போரை நிறுத்தாவிட்டால் ரஷ்யா மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2ஆம் உலகப் போர் வெற்றிக்கு தங்களுக்கு ரஷ்யா உதவியதையும் 6 கோடி பேர் இறந்ததையும் மறந்துவிடவில்லை என கூறியுள்ளார். ரஷ்யாவை காயப்படுத்த விரும்பவில்லை என்றும் பொருளாதாரம் வீழ்ந்து வரும் ரஷ்யாவுக்கும் புட்டினுக்கும் மிகப்பெரிய ஆதரவு வழங்கப் போவதாக டிரம்ப் அறிவித்துள்ளார். போரை நிறுத்தி ஒரு தீர்வை கொண்டு வருமாறு அழைப்பு விடுத்துள்ள அவர், இல்லாவிட்டால் அதிக வரிகள், கட்டணங்கள் மற்றும் தடைகளை விதிப்பதை தவிர வேறு வழியில்லை என எச்சரித்துள்ளார். காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் எதிரொலியாக ஏமனில் ஹவுத்தி அமைப்பினர் பிடித்து வைத்திருந்த கப்பல் மாலுமிகள் விடுவிக்கப்பட்டனர். கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் துருக்கியில் இருந்து இந்தியா நோக்கி வந்த கேலக்சி லீடர் என்ற வணிக கப்பலை ஹெலிகாப்டர் மூலம் அதிரடியாக ஹவுத்தி பிடித்து மாலுமிகளை கைது செய்தது. தற்போது காசாவில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதால் 25 மாலுமிகளையும் ஹவுத்தி விடுவித்துள்ளது. பல்கேரியா, யுக்ரைன், பிலிப்பைன்ஸ், மெக்சிகோ மற்றும் ரொமானியாவைச் சேர்ந்த 25 மாலுமிகளும் 14 மாதங்களுக்கு பிறகு ஏமனிலிருந்து ஓமனுக்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க வழிவகை செய்யும் தமிழக அரசின் சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டத்திருத்த மசோதா ஒன்றை கடந்த 10ஆம் தேதி தாக்கல் செய்தார். சிறுமிகளை பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கினால் தூக்கு தண்டனை, பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை கடுமையாக்கும் வகையில் சட்ட மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் கவர்தா பகுதியில் வசித்து வரும் மிகவும் பின்தங்கிய பிரிவான பைக்கா பழங்குடியின குழுவினர் சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லியில் நடைபெறும் விழாவில் பங்கேற்பதற்காக அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து அழைப்பு வந்துள்ளது. இதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மகா கும்பமேளாவை ஒட்டி திருவேணி சங்கமத்தில் ஒரே நாளில் 23,22,000 பக்தர்கள் புனித நீராடியுள்ளனர். மகா கும்பமேளா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் பக்தர்கள் பிரயாக்ராஜ் நோக்கி படையெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 9,73,00,000 பக்தர்கள் புனித நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் தன் மனைவியை கொன்று துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் கொதிக்க வைத்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அடுத்த தண்டுப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த குருமூர்த்தி முன்னாள் ராணுவ வீரர். இவர் தற்போது காவலாளியாக பணியாற்றி வரும் நிலையில் தனது மனைவி வெங்கட மாதவியின் நடத்தையில் சந்தேகம் கொண்டு சண்டையிட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்து மாதவியை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக பல பாகங்களாக வெட்டி குக்கரில் வேக வைத்து எலும்பை பொடி செய்து ஏரியில் வீசியுள்ளார். இதையடுத்து போலீசார் குருமூர்த்தியை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் ஊத்துமலை காவல் நிலையத்தில் பணிபுரியும் சைலஸ் என்ற காவலர் கடந்த மாதம் சிவகிரி காவல் ஆய்வாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வழக்கு பதிவு செய்து அவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அதிகாரிகளின் தவறுகளை சுட்டிக்காட்டியதற்காக தன் மீது பொய் வழக்கு போடுவதாக காவலர் சைலஸ் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.
கோவை மத்திய சிறையில் கஞ்சா சோதனையின் போது சிறைவாசி ஒருவர் தன்னைத்தானே கண்ணாடியில் மோதிக்கொண்டு காயம் ஏற்படுத்திக் கொண்டார். சிறை அதிகாரிகள் ஒவ்வொரு அறையாக சோதனை செய்து கொண்டு வந்தபோது கொலை வழக்கில் கைதாகி தண்டனை கைதியாக இருக்கும் செந்தில் என்பவர் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலையை கண்ணாடியால் மோதிக்கொண்டார். இதில் கண் புருவம், நெற்றி, வாய் ஆகிய பகுதிகளில் காயமடைந்த அவரை போலீசார் கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்தனர். சென்னை திருவொற்றியூரில் அதிக ஒலி எழுப்பியபடி பைக் ஓட்டி வந்த இளைஞரை பிடித்த போக்குவரத்து போலீசார் கையோடு அவரை பைக்கின் சைலன்சரை மாற்ற வைத்தனர். கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் தனது தாயோடு திருவொற்றியூரில் உள்ள ஒரு வங்கியிலிருந்து அதிக ஒலி எழுப்பியபடி பைக்கில் வந்தார். இதைத் தொடர்ந்து அவருக்கு அறிவுரை கூறிய போலீசார் அபராதம் ஏதும் விதிக்க மாட்டோம் என்றும், ஆனால் வண்டிக்கான சைலன்சரை வண்டியில் பொருத்த வேண்டும் என போலீசார் கிடுக்கிப்பிடியாக பிடித்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து இளைஞர் பைக்கின் சைலன்சரை ஒர்க் ஷாப்பில் மாட்டியது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் நடிகைக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைதான தொழிலதிபருக்கு சிறையில் சிறப்பு சலுகை அளிக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் சிறைத்துறை டிஐஜி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் கைதான தொழிலதிபர் பாபி செம்மனூர் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டு பின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அவர் சிறையில் இருந்தபோது முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு சிறைத்துறை டிஐஜி அஜய்குமார், காக்கநாடு சிறை கண்காணிப்பாளர் ராஜு ஆகிய இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். ராஜஸ்தானின் அஜ்மீர் மாவட்டத்தில் 200 போலீசார் புடைசூழ பலத்த பாதுகாப்புடன் பட்டியலின மணமகன் குதிரை சவாரி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணமகனை அழைத்து செல்லும் திருமண ஊர்வலமான பராத்தின்படி மணமகனை குதிரையில் அழைத்து செல்வது வழக்கம். ஆனால் மணமகன் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவர் குதிரையில் ஊர்வலம் வர மணமகளின் லவேரா கிராமத்தில் ஆதிக்க சாதியினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மணமகன் விஜய் ரீகர் போலீஸ் பாதுகாப்புடன் குதிரையில் ஊர்வலம் வந்தார். இருந்தபோதும் அவர்கள் வழக்கமான திருமண கொண்டாட்டங்களான பட்டாசு வெடித்தல், டிஜே இசை ஆகியவற்றை தவிர்த்துவிட்டனர். காசா போரில் பிணை கைதியாக பிடித்துச் செல்லப்பட்ட இஸ்ரேலைச் சேர்ந்த யுவல் ரஃபேலுக்கு ரைசிங் ஸ்டார் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் இந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள ஐரோப்பியர்கள் அதிகம் விரும்பும் யூரோவிஷன் பாடல் போட்டியில் பங்கேற்க மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்துள்ளனர். 24 வயதான யுவல் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தெற்கு இஸ்ரேலில் நடந்த நோவா இசைக்கச்சேரி நிகழ்வின் போது ஹமாஸ் குழுவால் பணைய கைதியாக பிடித்துச் செல்லப்பட்டார். அவர் பத்திரமாக திரும்பி வந்ததை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற விழாவில் யுவல் பாடல் பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். காசா போர் ஒப்பந்தம் அமலுக்கு வந்த நிலையில் இடிபாடுகளுக்கு இடையில் தோண்ட சடலங்கள் கிடைக்கின்றன. போரால் காசாவின் உட்கட்டமைப்பு உருக்குலைந்து போயுள்ளது. கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை சேதமடைந்துள்ள நிலையில் 90% உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலையை தான் இஸ்ரேல் ராணுவம் தங்கள் ராணுவ தளமாக உபயோகித்தனர். மேலும் காசா நிலப்பரப்புக்குள் ஆயிரக்கணக்கான குண்டுகள் வெடிக்காமல் புதைந்துள்ளன. எப்போது வேண்டுமானாலும் அவை வெடிக்கலாம் என்ற சூழலில் போர் முடிந்தும் மக்கள் உயிர் பயத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். மதகஜராஜா பட வெற்றியால் மட்டற்ற மகிழ்ச்சியில் உள்ள இயக்குநர் சுந்தர் சி அண்மையில் பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் அவரது மனைவியும் நடிகையுமான குஷ்பு தன் கணவருக்கு அன்பு முத்தமளித்து வாழ்த்திய படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த பிறந்தநாள் கொண்டாட்ட விருந்தில் ஏராளமான திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டனர். தன் கணவரின் பிறந்த நாளுக்காக பிரத்யேக கேக் ஒன்றை வெட்டச் செய்த குஷ்பு முத்தம் தந்து தன் அன்பை பகிர்ந்து கொண்டார். இந்த பதிவு இணையவாசிகளை கவர்ந்துள்ளது. இயக்குநர் சுசீந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள 2K லவ் ஸ்டோரி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய இயக்குநர் சுசீந்திரன், பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ் படங்களைப் போன்று படம் வெளியான பிறகு 2K லவ் ஸ்டோரி படம் ரசிகர்களின் கவனம் பெறும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் பாலசரவணன், ஒரு திரைப்படத்தில் 2K கிட்டாக நடிப்போம் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை என்றார். மாநிலம் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் பிரவுன் பியூட்டி என்று செல்லமாக அழைக்கப்பட்ட மோனலிசா என்ற இளம்பெண்ணுக்கு அழகே ஆபத்தாக மாறிவிட்டது. மாநிறம், காந்த கண்கள், எளிமையான தோற்றம், வெள்ளையாயிருந்தால் தான் அழகு என்ற பொய்யான எண்ணத்தை தவிடுபொடியாக்கிய பேரழகி என்றே சொல்லலாம் இந்த மோனலிசா போஸ்லேவை. ருத்ராட்ச மாலைகள் விற்கும் மோனலிசாவிடம் கும்பமேளா கூட்டத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் அளவு ஏதோ காந்த சக்தி நிச்சயம் உள்ளது.
ஆனால் மோனலிசாவின் அழகே அவருக்கு ஆபத்தாக மாறிவிட்டது. திடீரென அவர் மாயமாக அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் கூட்டத்தினர் மோனலிசாவை சூழ்ந்து கொண்டு அவரை வியாபாரம் செய்ய விடாமல் தடுப்பதால் அதிருப்தி அடைந்த அவர் தன் வீட்டிற்கு சென்று விட்டாராம். வருபவர்கள் மோனலிசாவுடன் செல்ஃபி எடுக்கிறார்களே ஒழிய ஒரு மாலை கூட வாங்க மறுக்கிறார்கள் என்பதுதான் அவலம். அந்த இளம்பெண் பின்னாலேயே சென்று பலர் வீடியோ புகைப்படம் எடுக்க முயலும் நிலையில் தடுத்த மோனலிசாவின் சகோதரரையும் 9 பேர் சேர்ந்து தாக்கியுள்ளனர். ஏழை பெண் மோனலிசா தற்போது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வீட்டிற்குள் முடங்கியுள்ளார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து பொதுமக்களிடையே பொய்யான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரப்புவதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 12,525 பஞ்சாயத்துகளிலும் தினசரி 9 லட்சம் பேருக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும், முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபடுவதாகவும் குற்றஞ்சாட்டினார். Most people in Tamil Nadu are not worried either. It's just the fishermen around that area, and it's a more political issue because some of them are backed by the politicians, or some of the politicians are involved in fishing. Look, we all know the story. நாமக்கல் அருகே பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு நடத்திய மாவட்ட ஆட்சியர், பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள் முறையாக வந்து செல்லாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். மல்லசமுத்திரம் பேருந்து நிலையத்தில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா ஆய்வு செய்தபோது பேருந்துகள் உள்ளே வராமல் சென்றன. இதனை கண்டு கோபமடைந்த ஆட்சியர், பேருந்துகள் உள்ளே வராமல் செல்வதற்கா 10 கோடி ரூபாய் செலவு செய்து பேருந்து நிலையம் கட்டிவிடப்பட்டிருக்கிறது என அதிகாரிகளிடம் கடிந்து கொண்டார். தொடர்ந்து கழிவறை தூய்மையாக பராமரிக்கப்படுகிறதா என்பதையும் அவர் ஆய்வு செய்தார். லாரி கட்டுறதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இதை எடுத்து விட்டா சரியா? ஷெல்டர் எடுத்து விட்டோம்னா யாரும் உட்கார மாட்டாங்க. ஒழுங்கா பஸ் உள்ள வந்துட்டு போகும். இது அந்த ஷெல்டர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வசதியா இருக்கு. அப்படியே வர, அங்கேயே ஏற, அப்படியே போகும். பஸ்ஸை நான் ஓட விட மாட்டேன். உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளதான் வந்துட்டு போகணும். எல்லா பஸ்ஸும் ரோட்ல யாரையுமே ஏற்றக்கூடாது. அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் ஒருவர் மீது ஒருவர் பனிக்கட்டிகளை வீசி எறிந்து உற்சாகமாக பொழுதை போக்கினர். அரிய நிகழ்வாக லூசியானா, தெற்கு டெக்சாஸ், கிழக்கு ஜார்ஜியா, கரோலினாஸ், வர்ஜீனியா பகுதிகளில் பனிப்புயல் வீசும் என எச்சரிக்கப்பட்டிருந்தது. எனினும் அது கிழக்கு நோக்கி நகர்ந்ததால் புயல் ஆபத்து நீங்கியது. இதனிடையே லூசியானாவின் பான்ட்ரூஜ் பகுதியில் கடும் பனிப்பொழிவுக்கு இடையே மக்கள் ஒருவர் மீது ஒருவர் பனிக்கட்டிகளை வீசி உற்சாகத்துடன் விளையாடி மகிழ்ந்தனர். அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க மெக்சிகோ எல்லையில் உள்ள ரியோ கிராண்டே ஆற்றில் மிதவைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மெக்சிகோ எல்லையில் உள்ள ரியோ கிராண்டே ஆற்றின் வழியாக புலம்பெயர்ந்தோர் அமெரிக்காவில் நுழைவதை தடுக்கும் நடவடிக்கையாக அந்த ஆற்றில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மிதவைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதவியேற்பதற்கு முன்னதாக டெக்சாஸ் ஆளுநர் கிரேக் அபோட் உத்தரவின் பேரில் கடந்த 17ஆம் தேதியே இந்த மிதவைகள் அமைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. எனவே மெக்சிகோவுக்கு திருப்பி அனுப்பப்படுவோரை தங்க வைக்க எல்லைப் பகுதியான சியூடாட் ஜுவரோஸ் நகரத்தில் மிகப்பெரிய அளவில் தற்காலிக கூடாரங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. டிஜுவானா, பியட்ராஸ் நெக்ராஸ் மற்றும் மாடமோராஸ் போன்ற எல்லையோர நகரங்களில் தங்குமிடங்கள் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நாடு திரும்பும் மெக்சிகன்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்ப பேருந்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. நிதி முறைகேடு புகாரில் இலங்கை முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா, அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் 2014ஆம் ஆண்டு பிங்ரியா மற்றும் நரமெல்லா பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ சிலோன் பெட்ரோலிய நிறுவனம் 61 லட்சம் ரூபாய் வழங்கியது. அப்போது பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த அனுர பிரியதர்ஷன யாப்பா அந்த நிதியை 2015ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலுக்கு முறைகேடாக பயன்படுத்தியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் அனுர பிரியதர்ஷன யாப்பா, அவரது மனைவி மற்றும் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.
சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கீழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது என்பதை கீழடி அகழாய்வு முடிவுகள் நிறுவியுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். ரெய்டு நடத்தி கூட்டணி அமைக்கும் அவசியம் இல்லை என்று பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசினால் கூட்டணி அமைந்துவிடும் என்றும் கூறினார். மேலும் மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை ஸ்ரீகந்தர் மலை விவகாரம் 2 சமுதாயத்திற்கு இடையேயான பிரச்சினை என்ற அவர் இதில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார். ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி மற்றும் எம்எல்ஏ ஒருவர் அங்கு சென்றதால் நாங்களும் அங்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். யாருக்கெல்லாம் பெரியார் தேவையில்லையோ அவரை விட்டு ஒதுங்கி எங்களுக்கு வழிவிடுங்கள், எங்களுக்கு பெரியார் வேண்டும், எங்களை வாழ விடுங்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை இயக்குநர் அமீர் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். பெரியாருடன் தான் இருப்பதை போன்ற ஓவியத்தை பகிர்ந்த அமீர், ஐயா, நீங்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிரையா, ஈழத்திற்கு எதிரானவரா, போராளி பிரபாகரனுடன் முரண்பட்டீர்களா, பின் எதற்கு உங்கள் கைத்தடிக்கும் புலிகளின் துப்பாக்கிக்கும் சண்டை என்று பெரியாரிடம் கேள்வி கேட்பது போல பதிவிட்டுள்ளார் அமீர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குண்டாசில் கைதான ஞானசேகரன் விசாரணைக்கு பயந்து நடித்ததாக கூறப்படுகிறது. ஞானசேகரனை 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே சமீபத்தில் அவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதாக கூறி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பிறகு அவரின் உடல்நிலை சீரானது. ஆனால் போலீஸ் கஸ்டடியை கழிக்க அவர் உடல்நிலை சரியாகவில்லை என நடித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவரை மீண்டும் எழும்பூரில் உள்ள சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அலுவலகத்தில் வைத்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே புதுப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் விஜயலட்சுமி தம்பதி விவசாய கூலி தொழிலாளியான பாலமுருகன் வைக்கோல் வியாபாரமும் செய்து வருகிறார். சில்லாம்பட்டி விலக்கு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வியாபாரம் செய்து வருகின்றனர். நேற்று இரவு வீட்டின் எதிரே உள்ள கடைக்கு இருவரும் சென்றுவிட்டு சாலையை கடக்க முயன்றனர். அப்போது தம்பதி மீது சரக்கு வாகனம் மோதியதில் விஜயலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கணவர் பாலமுருகன் படுகாயமடைந்து உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் அருகே எலி ஜோசியம் பார்ப்பதற்கு பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கிளி ஜோசியத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் நிலக்கோட்டை அருகே அணைப்பட்டியில் முருகேசன் என்கின்ற ஜோதிடர் எலி ஜோசியம் பார்த்து வருகிறார். இதற்கு அப்பகுதி மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் ஜோதிடம் பார்க்க 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை காணிக்கையாக பெறுகிறார். இந்த எலிக்கு கேரட், இட்லி உள்ளிட்டவற்றை உணவாக தருவதாக முருகேசன் தெரிவித்துள்ளார். தெய்வத்தை வேண்டியது தெளிவாக சொல்லு, கஷ்டம் தீருமா, அவர் கவலை விலகுமா, நல்ல நேரம் இருக்குதா, தெய்வத்தை வேண்டியது. இன்னும் மேற்கொள்ளிருக்கு உங்களுக்கு யோகம் இருக்கு. ஆயுசு 85 வயசு வரைக்கும் இருக்கு. அமெரிக்காவின் டெனிசி மாகாணத்தின் நாஷ்வில்லே பகுதியில் உள்ள ஆன்டியோக் உயர்நிலைப் பள்ளியில் 17 வயது சிறுவன் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 16 வயது மாணவி கொல்லப்பட்டார். மேலும் ஒரு மாணவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்திய சாலமன் ஹேண்டர்சன் என்ற அந்த மாணவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடந்த ஆண்டு மட்டும் அமெரிக்காவில் உள்ள பள்ளிகளில் 330 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது. ஜெர்மனி நாட்டின் அஸ்காபென்ஸ் பார்க்கில் உள்ள பூங்கா ஒன்றில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஒரு சிறுவன் உட்பட 2 படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடத்திய வழக்கில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த இளைஞர் சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் விசாரிக்கப்பட்டு வருகிறார். ஜெர்மனி அதிபர் ஓலாஃப் இச்சம்பவத்தை பயங்கரவாத செயல் என்று கண்டித்துள்ளார்.
அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நாடாளுமன்ற தாக்குதல் நடத்தியவர்களுக்கு மன்னிப்பு வழங்கியதை அமெரிக்க காவலர்களும் முக்கிய பிரதிநிதிகளும் கண்டித்துள்ளனர். 2020ஆம் ஆண்டு அதிபர் தேர்தல் தோல்வியால் டிரம்ப் ஆதரவாளர்கள் 2021 ஜனவரி 6ஆம் தேதி அமெரிக்க நாடாளுமன்றத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர். இந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 1500 பேருக்கு டிரம்ப் தற்போது அதிபராக பொறுப்பேற்றதும் பொது மன்னிப்பு வழங்கினார். இந்நிலையில் டிரம்பின் நடவடிக்கைக்கு காவலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.